ஹாய் ஹலோ வாங்க. இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல எந்த அரிசியில் நம்ம செய்கிறோம் ஃப்ரைட் ரைஸ்ன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் அந்த அரிசி. நல்லாயிருக்கும் இந்த அரிசியில் செஞ்சாக்கா சூப்பராக. தேவையான காய் பார்க்கலாம் வாங்க. ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன், அதுக்கு தேவையான பீன்ஸு, 2 கேரட்டு, கொஞ்சமாக கேப்சிகம் எடுத்திருக்கேன். இவ்வளோதான் காய் இருக்குது இப்போ வீட்டில். இதை மட்டும் போட்டு நம்ம இப்போ சமைக்கலாம். எவ்வளோ அரிசின்னா நான் 1.5 கப் அரிசி எடுக்க போகிறேன். நான் அப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த கப்பில் தான் நான் இப்போது அரிசி எடுக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ அரிசி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுக்க போகிற அரிசி மட்டும் நான் சொல்கிறேன் எவ்வளோ எடுத்துக்கிறேன்ட்டு. பாருங்கள், இது போதும் இன்றைக்கி எங்களுக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. மீடியே எடுத்து வச்சிடலாம். இதை இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி சூப்பராக இருக்குது. இதில் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சால். சீரக சம்பா செய்வோம், இல்லைன்னா இதில் தான் செய்வோம் நாங்கள். நல்லாயிருக்கும். நம்ம இதை ஊற வச்சிடலாம். இப்போது பாருங்கள், காயெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கேரட் எல்லாம் சீவிட்டு க்ளீனாக கழுவி பொடியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் க்ளீனாக இது மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்தால் நல்லா பார்க்குறதுக்கும் அழகாகவும் இருக்குது, க்ளீனாகவும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்துட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஒரு இலை எடுத்தால் போதும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இதை சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒலை வச்சுருக்கேன் சாதத்துக்கு. ஒலை காயிட்டும், அரிசி போட்டுக்கலாம். காய் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸு. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரைட் ரைஸ்னால். இன்றைக்கி முட்டை கூட்டு, தக்காளி முட்டை ஃப்ரைட் ரைஸ் தாங்க இன்றைக்கி லஞ்சு. டிஃபன் பார்க்கலாம் அப்புறமா என்ன சேர்த்துன்னிட்டு. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எல்லா காயும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ பொடியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் ஆயிலில். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா காயும் இதே மாதிரி. பாருங்கள், அரிசி ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கணும். தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம இப்போ அரிசி இதில் சேர்த்துடலாம். கரெக்டாக பார்த்து அரிசி நம்ம வடித்து எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் பலப்பலான்னு குழைய விடாமல். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஹையில் வச்சிடலாம். வேகட்டும் அரிசி. காய் பாருங்கள் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் பொடியாக கட் பண்ணியாச்சு. பாருங்கள், கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம், கேபேஜ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நாங்கள் மதியமே காலி பண்ணிவிடுவோம், அதனால் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். எங்கேயாவது எடுத்துன்னு போனோன்னா வெங்காயம் சேர்க்க வேண்டாம். வச்சு சாப்பிட்றதா இருந்தால் வெங்காயம் போட வேணாம். அப்படியே வெறும் காய் மட்டும் போட்டு செஞ்சுடுங்க. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சாதத்துக்கு. பாருங்கள், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. உப்பு போட்டு நம்ம உடச்சிக்கலாம். லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். சாதம் வேகட்டும். இப்போது நம்ம அதுக்குள்ளே இந்த வெங்காயத்தை கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் போட்டால் தான் எங்களுக்கு டேஸ்ட்டு, அதனால் நாங்கள் வெங்காயம் போடுறோம். சில பேர் போட மாட்டாங்க, ஆனால் நாங்கள் வெங்காயம் சேர்த்துட்டோம். சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் வீட்லேயும் டேஸ்ட் பண்ணி இதே மாதிரி செஞ்சு செம்மையாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நல்லா தெரியுது பாருங்கள், நீளமாக 3/4 பாகம் வெந்தால் போதும். அப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். நம்ம இப்போ இதை வடிகட்டிக்கலாம்.
ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு அழகான ஒரு கடாய் நம்ம இப்போ வச்சிடலாம். ஹையில் வச்சிடலாம். நல்லா சூடு ஏறட்டும். எவ்வளோ எண்ணெய் வேணும்னு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் போடுறேன். நல்லா எண்ணெய் சூடு ஏறட்டும். நான்ஸ்டிக் கடாயில் ஒட்டாமல் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லி நான்ஸ்டிக் கடாய் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கடாய் வேணால் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ முதல்ல ஆனியனை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், பொடியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம எல்லா காயும் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒரே வாட்டி போட்டால் தான் நல்லா ஃப்ரை ஆகும். இல்லைன்னா வெங்காயம் தீஞ்சிருங்க. பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், எல்லா காயும் மிக்ஸ் ஆனதும் நல்லா தெரியுது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், சாதத்தில் ஏற்கனவே போட்டிருக்கோம். காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம இப்போ போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கினால நல்லாயிருக்கும். உப்பெல்லாம் அதில் கொஞ்சம் நல்லா இறங்கும் ஃப்ரை ஆகாக. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வர அளவுக்கு 3/4 பாகம் காய் வேகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்பப்போ கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா தான் நான் இப்போ சேர்க்க போகிறேன். நல்லாயிருக்கும். வாசனையாக நல்லா மனமாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். காரெல்லாம் இதில் இருக்கும். அதனால தான் நான் பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கல. கேப்சிகம்லேயும் கொஞ்சம் லைட்டாக காரம் இருக்கும். இந்த பொடியிலையும் காரம் இருக்கும். பாருங்கள், வாங்கி இதை சேர்த்துக்கலாம். எப்படி சேர்க்குறதுன்னு நான் சொல்கிறேன். சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல காயெல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், அழகாக ஊசி ஊசியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் சிரிஞ்சிருச்சு கீழே. நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு அந்த சாத பாத்திரம் சூடாக இருந்துச்சு, அதனால் வேகமாக சேர்த்துட்டேன் இதில். பாருங்கள், இந்த மாதிரி கலக்கிட்டு இப்போ நம்ம இந்த பேக்கெட்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இது ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட போகிறேன். பாருங்கள், இது ரெட் கலரும் இருக்குது, க்ரீன் கலரும் கிடைக்கும். இப்படி மெதுவாக கலக்கணும், ரொம்ப கலக்கக்கூடாது. அரிசி உடைஞ்சிரும். அவ்வளோதாங்க, ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்கள் வேணும்னா முட்டை ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம் அதில். இல்லைன்னா சிக்கன் கவாப்பு பீஸ் மட்டும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். செம்மையாக இருக்கும். ஆனால் நாங்கள் இப்போ எதுவும் சேர்க்க போகிறதில்ல. காய் சேர்த்ததுனால எதுவும் நான் சேர்க்கல. கபாப்போ இல்லை முட்டையோ சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரைட் ரைஸ். உங்கள் வீட்டிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், மதிய லஞ்ச் இதுதான். இன்றைக்கே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ தள்ளாமல் பாருங்கள். பாய்.